the Ka of HCN வந்து கொடுத்துருக்காங்க. What is the pH of இந்த HCN solution? இப்போ நார்மலாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. pH of இந்த HCl அப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து pH is equal to minus log of H plus அப்படின்னு போட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது சில வீக் எலக்ட்ரோலைட் கொடுத்துருக்காங்க. இந்த HCl வந்து ஒரு வீக் ஆசிட். இந்த மாதிரி வீக் ஆசிட்லாம் என்ன ஆகாதுன்னா கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து HCN வந்து இருக்குது, H2O கூட சேர்ந்து இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகுது. அதனால தான் இந்த ஈக்குவலிபிரியம் சிம்பிள் போட்டிருக்கோம். இது வந்து H3O ப்ளஸ், அதாவது இந்த HCN ஒரு H ப்ளஸை டொனேட் பண்ணிவிட்டு Cn மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுவுமே இப்போ HCN இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் அண்ட் Cn மைனஸ் அப்படின்னு ஃபுல்லாக ஆயிடாது. கொஞ்சோண்டு இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா கொஞ்சோண்டு HCNும் அதில் இருக்கும், கொஞ்சம் H ப்ளஸும் இருக்கும், Cl மைனஸும் இருக்கும். தெர் இஸ் நோ கம்ப்ளீட் டிசோசியேஷன். அதனால தான் நம்மளுக்கு இந்த Ka வேல்யூலாம் தேவைப்படுது pH கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா C மைனஸ் Cx. இனிஷியலி C என்னது? Cனா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குது 0.4m. அதில் இவ்வளோ இது டிசோஷியேட் ஆகுது. இதில் எக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இது கொஞ்சம் Cx கிடைக்குது, இது ஒரு Cx கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து Ka இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுது? எப்போவுமே டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ப்ராடக்ட்ஸில் H ப்ளஸ் ஆர் H3O ப்ளஸ் Cn மைனஸ் டிவைடட் பை ரியாக்டன்ஸில் வந்து HCN எழுதிக்கலாம். H2O கூட எழுதலாம். ஆனால் H2O வந்து நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறதுனால எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? H ப்ளஸ் என்னது? Cx. Cn மைனஸ் என்னது? ஒரு Cx. HCN என்னது? C மைனஸ் Cx. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா C2x2 டிவைடட் பை C1 மைனஸ் x. அப்போ சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ Cx2 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். இதில் இந்த எக்ஸ் வந்து வெரி 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 ஸ்மாலர் தென் 1, அதாவது 1 விட ரொம்ப கம்மியாக இருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஏன்னா இது வீக் எலக்ட்ரோலைட். இப்போ மேபி இப்போ ஒரு 100 HCN இருக்குன்னா அதில் ஒரு 15 HCN வேணால் H ப்ளஸ் Cn மைனஸாக மாறுமே தவிர அந்த 100 HCNும் H ப்ளஸ் Cn மைனஸாக மாறாது. ஸோ இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிடும். ஏன்னா ஒரு 1 மைனஸ் ஒரு வெரி ஸ்மால் வேல்யூனா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பெருசாக இருக்காது. ஸோ Ka இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா Cx2. இப்போ x இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? நீங்கள் Ka டிவைடட் பை C அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி தானே? இப்போ நம்மளுக்கு இந்த இதில் என்ன வேணும்? H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சாலே pH கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த H ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? Cx தான் H ப்ளஸ். அப்படி தானே? இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸ்னா என்னது? இங்கே தானே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் என்னது? Ka டிவைடட் பை C. இந்த சியை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் C இன்ட்டு ரூட் C. இதில் ஒரு ரூட் சியும் இந்த சியும் கேன்சல் ஆகும், மிச்சம் ஒரு C இருக்கும். அப்படி தானே? அப்போ அது Ka இன்ட்டு Cன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு Ka கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 10 பவர் மைனஸ் 9. அப்படி தானே? 10 பவர் மைனஸ் 9 இன்ட்டு C எவ்வளோ? 0.4. ஸோ நீங்கள் இது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபைனல் வந்து pH, ஐ மீன் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். அது பிறகு இந்த H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனை வச்சு நீங்கள் pH கண்டுபிடிக்கணும். pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ். அப்படி தான் H ப்ளஸ் வந்து 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5. அப்போ வந்து மைனஸ் லாகை வந்து அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணேன். மைனஸ் லாக் ஆஃப் 2 மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 5. இந்த என்டையர் டேம் வந்து 5ஆக மாறிடும். ஏன்னா இந்த மைனஸ் 5 வந்து மைனஸ் 1 கூட சேர்ந்து 5 ஆகும். அப்புறம் லாக் 10 வந்து 1 ஆயிரும். ஸோ 5 மைனஸ் லாக் 2. லாக் 2னா ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லாக் 2 வேல்யூ வந்து 0.3. 2லேருந்து 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ த ஃபைனல் pH இஸ் 4.7. pH வந்து லெஸ் தென் 7 இருக்கிறதுனால இது வந்து ஒரு அசிடிக் pH. ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்? H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு Cx. ஓகே? X என்னதுன்னு நம்ம டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அதை டிரைவ் போட்டுட்டு H ப்ளஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதை வச்சு pH ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.